ஐயா, இப்ப இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போறீங்களே, உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா தெரியலையா? சுமையா தெரியாது. தெரியலைங்களா? சரியா. சரி சரிங்க. இப்ப இது எதுக்காக எடுத்துட்டு போறீங்க? ஆட்டுக்கு போய் ஆட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? அது 15 ரூபாய் வச்சிருக்கீங்க. அதுக்கு தினசரி இப்படி எடுத்துட்டு போவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுத்துட்டு போவீங்க? ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொலை கொண்டு போய் நீங்க போய் உங்க இடத்த விளைச்சு எடுத்துட்டு வரீங்களா இல்ல அறுத்து எடுத்து? நம்ம தோட்டத்துல உங்க தோட்டத்திலேயே நீங்க அறுத்து எடுத்துட்டு வரீங்க. இது வந்து அதுவா விளையிற புல் தானங்க? அதான் வர்றது. இப்ப இந்த 5 ஆட்டுக்குட்டிக்கு தேவையான உணவு இப்ப நீங்க இப்படி எடுத்துட்டு போறீங்க. இப்ப இதுவே 500 1000 மாடுகள் வச்சிருக்க கிடமாடு வச்சிருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படிங்க உணவு கொண்டு போவாங்க? அவங்க மேய்ச்சல் போறது. இப்ப அந்த அரசாங்கத்துல அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு தான் போக கூடாதுன்னு தடையெல்லாம் பண்ணி பிரச்சனை பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல, மேய்ச்சலுக்கு போகுது. தார்சிவெளியில மேய்ங்க போயுதுங்களா? இப்ப இடையில வந்து அதுக்கான பாஸ் கொடுக்காம தடை செஞ்சாங்கன்னா திட்டம் வந்து சீமான் அவர்கள்லாம் வந்து அதுக்கான மலமேட மாடு ஏற்ற திட்டம் நடத்தினாரு. அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த பையன் நம்ம பாட்டி போய் மேய்ச்சிட்டு வர்றது. சரிங்க. இப்ப வந்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தின பிறகு இப்ப மேய்க்கிறது தடை இல்ல நடா போயிட்டு வரீங்க. சிறப்புங்க. இப்ப உங்களுக்கு இந்த தோராயமா உங்களுடைய இந்த வயசுல இந்த மாதிரி உழைப்பு செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி விருப்பமா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்குங்களா? இல்ல, நம்ம விருப்பம். இப்ப நான் போடலாம், அது என்ன செய்யும் மாட்டுக்கு ஏற போடணும். சரி சரிங்க. இப்ப இந்த தோராயமா இந்த குட்டி வளர்க்குறீங்க, இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வருமானம் அப்படிங்கிறது எப்படிங்க உங்களுக்கு? தனிப்பட்டு நம்ம வளர்த்து வித்துக்கிற வேண்டியது, அது விற்கிறப்ப வர காசுதான் அந்த மாதிரி. சரிங்க. அப்ப அந்த ஆடு மாடு வளர்ப்புங்கிறது வந்து ஒரு ஆகாயகரமான ஒரு தொழில் தான் இல்லைங்களா? சிறப்புங்க. இப்ப வந்து ஒரு செலவு காசு போய் வித்துக்கிற வேண்டியது அந்த மாதிரி. இப்ப நாம் தமிழர் கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறப்புங்க. செந்தமிழன் சீமான் தெரியுமா? சீமான் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்க எல்லாத்துக்கும் நாங்க அரசாங்க சம்பளம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்து இந்த மாதிரி மாற்று அரசியல் பேசி விவசாயத்தை பத்தி பேசுற சீமான் அவர்களுக்கு உங்க ஆதரவு இருக்குமா? அடுத்த தேர்தல் அவருக்கு வாக்களிப்பீங்களா? வாக்களிப்பேன் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க நேரத்தை சொன்னாரு.